Hello friends, welcome to Anni's Kitchen. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நாம் கோழி ஈரல் தவா ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு 1/4 கிலோ கோழி ஈரல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர் எடுத்துக்கிறேன். இது ஹோம்மேட் தான். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈரலை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு விழுதும், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடி, மிளகாத்தூள், கறி மசாலாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா பிரட்டிடுங்க. நல்லா மேரினேட் ஆகணும். இது வந்து கறி மசாலா பவுடர் போடும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துனா அது இன்னும் கொஞ்சம் வேறு டேஸ்ட்டில் நமக்கு இந்த ரெசிபி கிடைக்கும். நீங்கள் 2 வெர்ஷனும் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து கறி மசாலா பவுடர் அண்ட் சிக்கன் மசாலாக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 2 மசாலா பவுடர் வச்சுமே இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் வரைக்கும் ஊற விடணும். இப்போது நம்ம ஊற வச்சிடலாம். இப்போது 1 hour ஆச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த மசாலாவில் ஊறி லிவரோட கலரே கொஞ்சம் மாறி இருக்குது. உப்பு போட்டு ஊற விட்டதுனால சைடில் கொஞ்சம் தண்ணி வேற விட்டுருக்கு பாருங்கள். இப்போது நம்ம ரோஸ்ட்டுக்கு தவாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ தவாவில் எண்ணெய் தேய்ச்சி நம்ம நல்லா வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ளஸ் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. எப்போவுமே வந்து லிவர் வந்து சிக்கன் லிவர் ஆகட்டும், மட்டன் லிவர் ஆகட்டும், ரெண்டுமே வந்து அயன் சத்து நிறைஞ்சது. ஸோ வந்து நமக்கு அயன் கண்டென்ட் கம்மியாக இருக்குன்றவங்க இந்த லிவர் எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்து ப்ரெக்னன்சி டைமில் அண்ட் வந்து ஃபீட் பண்ணுற மதர்ஸ் வந்து நீங்கள் இந்த ரெசிபி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பால் நல்லா ஊறும். அண்ட் வந்து உங்களுக்கு அயன் சத்தும் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாகும் பிளட்டில். ஸோ வந்து சிக்கன் லிவர், மட்டன் லிவர் ரெண்டுமே வந்து இந்த மாதிரி டைமில் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அண்ட் குழந்தைங்க பார்த்திங்கன்னா சில பேர்லாம் ஒல்லியாக இருப்பாங்க. ரொம்ப மதர்ஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கவலையாக இருக்கும். குழந்தைங்க வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஒல்லியாக இருக்காங்கன்ட்டு. இந்த ரெசிபி நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ரெசிபி சாப்பிடும்போது, இந்த ஈரல்லாம் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வெயிட் ஏறும் உடம்பு. ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறது வந்து ஈரல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க நான்வெஜ் கொடுக்குறவங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்ம வந்து நல்லா டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காரம் வந்து நீங்கள் பார்த்து அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது இதை நம்ம பரட்டி விடலாம். இது வந்து குக்காக உங்களுக்கு கலர் மாறும். இது வந்து ஒரு 7 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் குக் பண்ணி திருப்பி விட்டு குக் பண்ணணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை குக் பண்ணணும். இல்லைனா ஒரு சைட் மட்டும் தீஞ்சிரும். ஸோ ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் பரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா குக் ஆகும். இதே ரெசிபி இதே மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் இதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த ரெசிபி வந்து சாதத்து கூட, ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா கூடலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து டயட் கான்ஷியஸ் இல்லை, என்ன ஆயில் ஐட்டம் சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா தவா ஃப்ரை வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இதில் வந்து ஆயில் வந்து உங்களுக்கு கம்மியாக செலவாகும். டயட் கான்ஷியஸ் இருக்கிறவங்க ரோஸ்டெல்லாம் சாப்பிட முடியலன்னு வருத்தப்படுறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆயில் வந்து கம்மியாக தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம ஆயில் சேர்க்காமல் குக் பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து நம்ம கம்மியாக எவ்வளோ ஆயில் எடுத்துக்கிறோமோ அது வந்து நமக்கு டயட்க்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து ஒரு 75% ஈரல் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து சுகரும் பெப்பர் பவுடரும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடலாம்.
எதுக்காக சுகர் சேர்க்குறோம் அப்படின்ற விஷயம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே சிக்கன் லிவர் ஃப்ரை வந்து ஒரு ரெசிபியாக போட்டிருக்கேன். அந்த ரெசிபியும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அந்த மாதிரி ஸ்டைல்லையும் நீங்கள் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேக வைக்கலாம். இது வெந்துருச்சா இல்லையான்னு எப்படி தெரியும்னா, இதோட மசாலாவோட பச்சை வாசனை போகணும். ஏன்னா ஈரல் வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும் நமக்கு. இந்த ரெசிபிக்கு முக்கியமாக மாவு ஈரல் தான் எடுக்கணும். கல்லீரல் எடுக்கவே கூடாது. ஏன்னா கல்லீரல் குக்காக டைம் ஆகும். அண்ட் அது தண்ணி ஊற்றாமல் குக் பண்ணால் அது ஒழுங்காகவே குக் ஆகாது. ஸோ இந்த ரெசிபிக்கு தவா ரோஸ்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து மாவு ஈரல் தான் எடுத்துக்கணும். கல்லீரலில் இதே ரெசிபி வேணும்னா அது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி செய்யணும். அந்த ரெசிபியை வந்து நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போது ஆல்மோஸ்ட் நம்மளோட ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இது எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்குறதுக்கு அந்த மசாலா வந்து லைட்டாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆகிடும். டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் அது நல்லா குக்காக இருந்துச்சு அந்த மசாலா அப்படின்னா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு ரெசிபி அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ரெசிபி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் ஆகியிருக்கு. ரொம்ப ரோஸ்ட் பண்ணி எடுக்காதீங்க, அப்புறம் வந்து கல் மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்ப ரோஸ்ட் பண்ணாதீங்க, நிறைய எண்ணெயும் சேர்க்காதீங்க. எண்ணெய் சேர்த்தா ரொம்ப ஹார்ட் ஆகிடும் இது. அதனால் வந்து கரெக்டான பதத்தில் குக் பண்ணி எடுக்கணும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் உங்களுக்கு மேக்ஸிமமாகவே ஆகும் இந்த ரெசிபி செஞ்சு முடிக்கிறதுக்கு. அதுக்கு மேலே விடாதீங்க. ரொம்ப எண்ணெய் சேர்த்தாலும் ரொம்ப ஹார்டாக ரஃப்பாக மாறிடும் ஈரல். இப்போ நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் சொன்ன மாதிரி ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.